என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்குங்க கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு வரும் தை மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பத்தி தான் தெளிவாக பார்க்க போறோம். கடக ராசியில் பிறந்தவர்கள் இயற்கையாகவே சிவந்த மேனி உடையவர்கள், ரொம்ப அழகானவர்கள், உருண்ட உடல் அமைப்பும் வட்டமான முகம் அமைப்பும் உடையவர்கள் கடக ராசியில் பிறந்தவர்கள். அழகிய பற்களை உடையவர்கள், கலை ஆர்வம் மிக்கவர்கள். அடிக்கடி இவர்களுடைய மனது மாறிக்கிட்டே இருக்கும், ஒரே நிலையில இருக்க மாட்டாங்க. அடிக்கடி மாற்றங்கள் வரும், ஆள் மனது அடிக்கடி மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கும். எதையுமே வெளிப்படையாக பேசக்கூடியவர்கள், மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேச மாட்டாங்க. அப்பா நீ எனக்கு பிடிக்காதப்பா அப்படின்னா அவருக்கு பிடிக்க மாட்டார், அவ்வளவுதான், அவரோட வேலையே முடிஞ்சிச்சுங்க. அப்படி எதையுமே இவரு வெளிப்படையாக பேசக்கூடியவர்கள். ரொம்ப பொறுமையா இருப்பாங்க, எந்த வேலை செஞ்சாலும் அவசரம் இவர்கள்ட்ட இருக்காது, தட்டாபுட்டான்னு போட்டு உருட்ட மாட்டாங்க. ரொம்ப பொறுமையா நிதானமாக எந்த வேலையையும் செய்யக்கூடியவர்கள். ரொம்ப பாசமானவங்க, அன்பானவர்கள். இவர்களுக்கு இருக்கக்கூடிய குணங்கள், இந்த அன்பு ரொம்ப முக்கியமா இருக்கும். ரொம்ப பாசமா இருப்பாங்க எல்லாத்துட்டையுமே. அதே மாதிரி கோபமும் கிருன்னு ஏறுங்க மனசுல மேல. கோபப்பட்டாங்கன்னா இவரை அடக்கவே முடியாது, அந்த அளவுக்கு கோபப்படுவாங்க. அரசியலில் நாட்டம் உடையவர்கள், செல்வாக்கு உடையவர்கள் கடக ராசியில் பிறந்தவர்கள். வரும் தை மாதம் இவர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற பத்தி தான் பார்க்க போறோம். அதாவதுங்க, கடக ராசிக்கு சுக்கிர பகவான் 8வது வீட்டில் அமர்ந்துள்ளார். இந்த 8வது வீடுங்கிறது சுக்கிர பகவானுக்கு நல்ல வீடு இல்லை. ராசிக்கு 8ல் சுக்கிர பகவான். இந்த ராசிக்கு 8ல் சுக்கிர பகவான் அமரும் காலங்கள் கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய காலமா தான் இருக்கும். அப்படி என்ன பிரச்சனையை கொடுப்பாரு அப்படின்னா, உடல் ரீதியில பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த 8ல சுக்கிரன் இருந்தா எல்லாத்தையும் வாரி அள்ளி கொடுப்பாருங்க. எதையும் கொடுக்க மாட்டாருன்னு சொல்றதுக்கு இல்ல, எல்லாத்தையும் வாரி அள்ளி கொடுத்துருவார். கொடுத்துட்டு கடைசியில சண்டைக்காரங்க மாதிரி, சின்ன பசங்க மாதிரி, நான் கொடுத்ததை பூராத்தையும் திருப்பி கொடு, உனக்கு எதுக்கு இதெல்லாம், திருப்பி கொடு அப்படின்ட்டு வாங்கிடுவார். சொல்லப்பா சுடரொளி 8ல் நிக்க சுகமான கட்டில் மித்தை மாட கூட்டம், அல்லப்பா அகம்பொருளும் இளமும் கிட்டும், அப்பனே அரண்மனையில் சேவகமும் செய்வான் காலை, தல்லப்பா தரைப்பொருளும் நிலமும் எல்லாம் தந்த சுக்கிரன் வாங்கிடுவான் பின்னால் கேடே அப்படின்ட்டார். அதனால இந்த சுக்கிர பகவான் 8ல இருக்கிறப்ப உனக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் தர்றேன், ஆனா கடைசியில நான் கொடுத்ததெல்லாம் திருப்பி கொடுத்துடணும் அப்படின்ட்டு இந்த சுக்கிர பகவான் கொடுத்ததை பூராத்தையும் திரும்பி வாங்கிட்டு விட்டுருவார். அப்படி இந்த சுக்கிர பகவான் கொடுத்ததை பூராத்தையும் திரும்பி வாங்கக்கூடிய சுக்கிர பகவான். அதனால நீங்க ரொம்ப பொறுமையா இருங்க. பணத்தை கொடுப்பாருங்க, பின்னாடியே செலவையும் கொடுப்பார். வாகனங்களை கொடுப்பாருங்க, பின்னாடியே பிரச்சனையும் கொடுப்பார். ஏதாவது தங்க பொருள்கள் வாங்கலாம், தங்கம் வாங்கலாம், பின்னாடியே கொண்டு போய் அடகு வச்சிருவீங்க. இப்படி எல்லாத்தையும் இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு கொடுப்பார். கொடுத்துட்டு திரும்பி புடுங்கிட்டு விட்டுருவாரு. அதனால நீங்க ரொம்ப கவனமா இருங்க. பணம் வரும், நீங்க விரைய செலவு பண்ணாதீங்க. ஆசைப்பட்டு எதையும் வாங்காதீங்க. இந்த தை மாதத்தில் நான் போய் நகை எடுக்கிறேன், வாங்காதீங்க, பொறுமையா இருங்க.
நான் போய் வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரானிக் பொருள் வாங்க போறேன், வாங்காதீங்க, பொறுமையா இருங்க. ஏங்க நான் போய் வீட்டுக்கு ஏசி வாங்க போறேங்க, அடுத்தது வர்றது வெய்ய காலங்க, இப்ப பணம் இருக்குதுங்க, வாங்கி வச்சிடலாங்க, பொறுமையா இருங்க, நிதானமா இருங்க. ஏங்க நான் போய் வண்டி வாங்க போறேங்க, வண்டி இல்லைங்க, வண்டி இருக்கிற வண்டி ஒன்றும் ஆகாதுங்க, அதனால நான் வண்டி வாங்க போறேன், பொறுமையா இருங்க, வாங்காதீங்க. வீட்டுக்கு மார்பல் போடலான்னு இருக்கிறேங்க, மார்பல் போடலாமா, ஏங்க பொறுமையா இருங்க, அப்புறம் போட்டுக்கலாங்க. இப்படி ஒரு ஒரு செயல்களுமே நீங்க பணத்தை விரயம் பண்ணாம பொறுமையா இருங்க. இருந்தீங்கன்னா இந்த சுக்கிர பகவான் 9வது வீட்டுக்கு பயிற்சியாக போவார். இந்த 9வது வீட்டுல சுக்கிர பகவான் தை மாசம் 15ஆம் தேதிக்கு பின்னாடி பயிற்சியாக போவார். அப்படி உச்சமா போயிட்டாரு அப்படின்னா உங்க காட்டுல மழை தாங்க, கொட்டு கொட்டுன்னு கொட்டிரும். அதனால நீங்க தயவு செய்து இந்த தை மாதத்தில் விரைய செலவுகள் செய்ய வேண்டாம். அமைதியா பொறுமையாக இருங்க. உங்களுக்கு இந்த பல் சம்பந்தமான பிரச்சனை வரும், காது சம்பந்தமான பிரச்சனை வரும், கண் சம்பந்தமான பிரச்சனை வரும் இந்த தை மாதத்தில். அதனால ரெடியா இருங்க. இதுக்கு மெடிக்கல் செலவு வரும். இந்த செலவை நீங்க செஞ்சுதான் ஆகணும், வேற வழி இல்லை. அதனால மெடிக்கல் செய்ய, செலவு செய்ய அதிக வாய்ப்புகள் தென்படுகிறது. உங்க சகோதரனுக்கும் உங்களுக்கும் ஒரு விதமான கருத்து வேறுபாடு இருந்துச்சு பாருங்க, அந்த கருத்து வேறுபாடு எல்லாம் இனிமேல் மாறிடும். உங்களுக்கு நல்ல புகழ், மதிப்பு, மரியாதைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பெற்றோர்கள் இடத்துல நீங்க ரொம்ப பாசமா நடந்துக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அது கோபப்பட்டு பேசுவீங்க, உங்க குடும்பத்துக்குள்ள அடிக்கடி நீங்க கோபப்பட்டு பேசுவீங்க, உங்க மனைவியிட்ட கோபப்பட்டு பேசுவீங்க. அதனால உங்க குடும்பத்தில் உள்ளவர்கள் இடத்தில் நீங்கள் பாசமாக, அன்பாக நடந்து கொள்வது அவசியம். மாணவர்கள் கல்வியில் முழுமையான அளவு நாட்டத்தை செலுத்த வேண்டும். மாணவர்கள் கல்வியில் கவனம் செலுத்துவது நல்லது. புதிய வாகனம் வாங்கலாங்க, வாங்க வேணாம்னு சொல்லல, வாங்கலாம். ஆனா அந்த வாகனம் பின்னாடியே உங்களுக்கு பிரச்சனையை பண்ணும். அதன் மூலியமாக பண விரய செலவுகள் உங்களுக்கு உண்டாகும். அதனால புதிய வாகனம் இப்ப வாங்க வேண்டாம், தை மாதம் வாங்க வேண்டாம், தை மாசத்துல வாங்கலாம், அல்லது தை மாசம் 15ஆம் தேதிக்கு பின்னாடி வாங்கலாம். ஏன்னா தை மாசம் 15க்கு பின்னாடி குரு பகவான் 9வது வீட்டில் உச்சமாக போகிறார். அதனால தை மாதம் 15ஆம் தேதிக்கு பின்னாடி நீங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவது உங்களுக்கு மேலும் மேலும் நன்மையை செய்வார் இந்த சுக்கிர பகவான். அதனால தற்சமயம் நீங்க வாங்குவது நல்லது இல்லை. அதே மாதிரி இந்த காலகட்டங்கள்ல நீங்க ரொம்ப பொறுமையாக, நிதானமாக முடிவெடுத்துக் கொள்வது நல்லது. திருமணம் முயற்சியில் உள்ளவர்களுக்கு அலைச்சல்கள் நிறைய வரும், ஏகப்பட்ட அலைச்சல்கள் வரும். அலைச்சல்கள் வரன் அமையும், திருமணம் முடியும். நீங்க வெளியில கொடுத்திருக்கக்கூடிய பணம் உங்களை தேடி வரும். ஆனா விரய செலவுகள் அதன் மூலியமாக பின்னாடியே உங்க வீட்டு கதவை தட்டும். தை மாதம் 15ஆம் தேதி வரை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இந்த சுக்கிர பகவான் 9வது வீட்டுக்கு உச்சமாயிட்டாரு அப்படின்னா நல்ல யோகத்தை செஞ்சிருவாருங்க. கேளப்பா அசுரகுரு கேந்திர கோணம், கெட்டவர்கள் கண்ணிட்டு பார்த்தாலும் ஆலப்பா அசுவகுரு பலனளிப்பார். அப்பனே உபரிக்கை மேடை உண்டு, வாழப்பா வைரங்களும் முத்து மாலைகளும் வளமாக பொருந்தி இருக்கும் வளவிலேதான் அப்படின்ட்டார். அதனால இந்த சுக்கிர பகவான் 9வது வீட்டில் பெயர்ச்சியாகி இருக்கக்கூடிய மாதத்தில் உங்களுக்கு நிறைய யோகங்களை சுக்கிர பகவான் செய்து விடுவார். தை மாசம் 15ஆம் தேதி வரையும்
கொஞ்சம் அமைதி காத்து இருங்க. அதுக்கப்புறம் உங்க காட்டுல மழைதாங்க பின்னி எடுத்துருவீங்க, கவலைப்படாம இருக்கலாம். இந்த தை மாதம் 15ஆம் தேதிக்கு பின்னாடி உங்களுக்கு என்னென்ன செய்யணும், என்னென்ன வாங்கணும் அத்தனையும் சுக்கிர பகவான் அவர் வாட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் புடுங்க மாட்டார். கண்டிப்பா 8ல இருந்தாதான் புடுங்குவார், 9க்கு போனா புடுங்க மாட்டார், கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதன் மூலியமாக உங்களுக்கு ரொம்ப நிறைய பொருள்கள் செயற்கை உண்டாகும். இப்படி இந்த சுக்கிர பகவான் தை மாதம் முழுக்க உங்களுக்கு முற்பகுதியில் சில பிரச்சனைகளையும், பிற்பகுதியில் உங்களுக்கு சுக்கிர பகவான் நல்ல லாபத்தையும் வாரி வழங்குவார். நன்றி நண்பர்களே, மீண்டும் அடுத்த வாய்ப்பில் சந்திப்போமா? வணக்கம்.